السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إن ذلكم كان يؤذي النبي فيستحيي منكم والله لا يستحيي من الحق. قال نبينا صلى الله عليه وسلم: إن الله حي كريم يستحيي إذا رفع الرجل إليه يديه أن يردهما صفرا، فما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இறைவன் தலைவர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆஸ்பத்திரிகளினுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் தஆலா காத்தருள் புரிவானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. நல்ல பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1446வது ஹிஜ்ரி ஆண்டு இது. 6வது மாதமான ஜமாதுல் ஆஹிர் மாதம் இது. பிறை 10 2வது ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா. கண்ணியமானவர்களே, ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு அறிவிப்பு செய்வாங்க. இமாம் துர்முதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாப்ல இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல, இன்னல்லாஹ ஹய்யுன் கரீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கண்ணியமானவனாகவும் வெட்கமுடையவனாகவும் இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் கண்ணியமானவனாகவும் வெட்கமுடையவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, யஸ்தஹி இதா ரஃபஅ الرجل இலைஹி யதைஹி, ஒரு மனிதன் ரப்பிடத்துல 2 கரத்தை ஏந்தி விட்டால் அந்த 2 கரங்களை சஃபரன் வெறுங்கையாக அல்லாஹ் அனுப்புவதை வெட்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. சோ இது துஆ சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ். நாம் இறைவனிடத்துல கேட்பதற்காக 2 கரத்தை உயர்த்திட்டோம்னு சொன்னா நம்ம கேட்டதை கொடுக்காம அல்லாஹ் விடுறது இல்லை அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஹதீஸ். அதை சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? வெறுங்கரமாக திருப்புவதை அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அப்ப இந்த வெட்கம் அப்படிங்கிறது சம்பந்தமாக சென்ற வாரங்களை நாம சொல்லிட்டு வந்தோம். இந்த வெட்கம்ங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆரம்பிக்கிறாங்க? இந்த ஹதீஸ் ஆரம்பிக்கும் பொழுது, இன்னல்லாஹ ஹய்யுன் கரீம், ரப்பு ரொம்ப வெட்கமுடையவன், அதிலும் கண்ணியமானவனும் கூட அப்படிங்கிற செய்தியை சொல்லிதான் இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வெட்கம் அப்படிங்கிறது இறைவனுடைய பண்புகளில் ஒன்று அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் புரிய வைக்கதா இல்லையா? மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானது வெட்கம் அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ள கூட, மிருகங்களுக்கும் கூட வெட்கம் உண்டு, எல்லாவற்றையும் படைத்த ரப்புக்கும் வெட்கம் உண்டு அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்கிறது? தெளிவுபடுத்துகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, ஆக ரப்பனுடைய பண்பான அந்த வெட்கத்தை நாம் எல்லா இடங்களிலும்
கைகொள்ளக்கூடிய, எல்லா இடங்களிலும் கடைபிடிக்கக்கூடிய நசீபுள்ள நபர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வார். இந்த வெட்கம் அப்படிங்கக்கூடிய அல்லாஹிடம் இருக்கக்கூடிய இந்த பண்பை மனிதர்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நபிமார்களையும் அல்லாஹ் வெட்கத்தோடு அனுப்பி இருக்கிறான். சென்ற வாரம் கூட நாம சொன்னோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான ஒரு சூழல் அப்படிங்கிறத நாம சொன்னோம். மக்கள் எல்லாம் தவறாக பேசினார்கள் அந்த பனு இஸ்ரவேலர்கள். அவர்களுக்கு மத்தியில அந்த மூசா நபிக்கு எந்த நோயும் இல்லை, எந்த குறையும் இல்லை, எந்த விரைவீக்கமும் இல்லை அப்படிங்கறது அல்லாஹ் தெளிவுபடுத்தும் முகமாக மூசா நபி என்ன செஞ்சான்? அல்லாஹ் அவரை தூய்மைப்படுத்தினான் அப்படிங்கிற செய்தியை நாம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். கண்ணியத்திற்குரியவர்களை, வெட்கத்தோடு ஒருவர் நடந்து கொண்டால் இறைவன் அவருக்காக வேண்டி சப்போர்ட்டுக்கு வருவான் அப்படிங்கிறதை நமக்கு அந்த நிகழ்வு சொல்லி தரதா இல்லையா? இறைவனுடைய பண்பான அந்த வெட்கத்தோடு நடந்து கொண்டால் அந்த வெட்கத்தை கடைபிடித்ததின் காரணத்தினால் ரப்புனுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கறத நமக்கு அந்த நிகழ்வு புரிய வைக்கிறதா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்த உதவி செய்த அதையெல்லாம் நமக்கு ஏன் வரமாட்டான்? சோ வெட்கம் அப்படிங்கக்கூடிய அந்த பண்பு ரொம்ப இயல்பான பண்பு. நபிமார்கள் எல்லோரிடத்திலும் நிறைவாக இருந்த பண்பு. நாமெல்லாம் பிரபல்யமா கேள்விப்பட்ட செய்தி, மெஹராஜுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க அப்படிங்கறதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. போயிட்டு நிறைய வாங்கிட்டு வந்தாங்க அல்லாஹ்ட்ட இருந்து, அப்படித்தானே? வாங்கிட்டு வந்ததுல ஏதாவது முக்கியமானது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். தொழுகை எல்லாருக்கும் மைண்ட்ல இருக்கிறது தொழுகை. அதோடு சேர்த்து அத்தஹியாத்துல ஓதக்கூடிய அத்தஹியாத்து இருப்பும் நமக்கு அங்கிருந்துதான் என்ன செஞ்சது? அந்த தொழுகையில ஓதக்கூடிய அத்தஹியாத்துங்கிற அந்த சம்பாஷணை, அந்த உரையாடல் அப்படிங்கிறது அங்கு மேராஜில் கிடைக்கப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம். பக்ரா சூராவினுடைய கடைசி 2 ஆயத்துக்கள், அது குர்ஆன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆயத்துகளும் பூமியில இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லது வேற வஹீனுடைய ஏதாவது ஒரு தொடர்பின் மூலம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பக்ரானுடைய கடைசி 2 ஆயத்து நேரடியாக அங்கு மேராஜில் வச்சு கிடைக்கப்பெற்ற பெரும் பாக்கியமான ஆயத்து. அந்த அடிப்படையில எவ்வளவு ரக்காத்துகள் தொழுவதற்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கியிருந்தான். எத்தனை வக்து, ரக்காத்துங்கிறத விட வக்து, எத்தனை நேர தொழுகை எல்லாரும் பிரபல்யமா தெரியும். 50 நேர தொழுகையா அல்லாஹ் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? வேண்டாம், என் சமூகம் இதை விட கம்மியான அளவு நான் கொண்டு போயும் என்ன செய்யல, என் சமூகத்தினர்கள் பின்பற்றல, அதனால நீங்க திரும்ப அல்லாட்ட போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் திரும்ப அனுப்பி விட்டு அஞ்சஞ்சா எல்லாம் குறைச்சிட்டே வந்தான். கடைசியில் 45 வக்து என்னாச்சு? லெஸ் ஆயிருச்சு. நமக்கு எல்லாம் தெரிந்த நிகழ்வு தானே. இருக்கிறது 5 மட்டும்தான். என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்றாங்க? அந்த ஹதீஸ்களை என்ன செய்றாங்க? தெளிவாக ரிவாயத்து செய்றாங்க. அப்ப அந்த கடைசி நிகழ்வுல இன்னொருக்கா போயிட்டு வாங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பியதாக வரக்கூடிய தகவல். அப்ப அந்த தகவல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்திய நமக்கு என்ன செய்யறாங்க? இமாம்கள் நமக்கு குறிப்பிட்டு தர்றாங்க. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகள் எல்லாம் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்து கது இஸ்தஹைது மிர் ரப்பி, இதுக்கு மேல நான் என் ரப்பிட்ட போய் நான் கேட்கறதுக்கு வெட்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கது இஸ்தஹைது, நான் ரொம்ப வெட்கப்படுறேன். அந்த ரொம்ப வெட்கப்படுறேங்கிற வார்த்தை இந்த கதுங்கிறதுல இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களை, நான் ரொம்ப வெட்கப்படுறேன். நான் இத்தனை தடவை நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நான் போயிட்டு வந்துட்டேன். இருக்கிற இந்த 5க்கு நான் இன்னொரு, நம்ம எல்லாம் சொல்லலாம், இன்னும் ஒரு தடவை நபி போயிட்டு வந்தாங்கன்னு நம்மளா ஃப்ரீயா இருந்திருக்கலாம்னு நினைப்போம். அப்படித்தானே? வாரத்துல ஒரு நாள் ஜும்மாக்கு மட்டும் வந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் இல்லையா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த 5 நேர தொழுகையை நான் குறைப்பதற்கு விரும்பலங்கிறதுக்கு நான் வெட்கப்பட்டேன். திரும்ப இதையும் போய் குறைக்க சொல்லணுமா ரப்பிட்ட அப்படின்னு சொல்லி நான் 50 கொடுத்தது 45 லெஸ் பண்ணிட்டு அல்ல, வெறும் 5 தானே கொடுத்திருக்கிறான், அதையும் குறைக்க சொல்வதற்கு நான் வெட்கப்பட்டேங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி நபி இடத்துல, அதாவது மார்க்கம் சம்பந்தப்பட்ட சிறு விஷயமாக இருந்தாலும் கூட அதுலயும் கூட எவ்வளவு பெரிய வெட்கத்தை, அங்கு ரப்ப போய் பார்க்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம் தானே. அப்படிப்பட்ட விஷயத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற நமக்கு இது தோணுதா இல்லையா? அப்ப வெட்கம்ங்கிறது எல்லா இடங்களிலும் நமக்கு நலவை மட்டுமே தரக்கூடியது அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த வெட்கம் அப்படிங்கக்கூடிய இந்த பழக்கம், இந்த பண்பு நபிமார்களிடத்துல கொட்டி கிடந்ததை போன்று சஹாபாக்களிடத்திலும் அதிகமாக இருந்ததுங்கிறத நாம என்ன செய்யறோம்? வாழையடி வாழையாக நாம் பார்க்கிறோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதான ரெண்டு மகள்களை நிக்காஹ் பண்ண உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பத்தி நாம என்ன செய்வோம், தராவிகளை கூட அவர்களை பற்றி ஞாபகப்படுத்தும் முகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லி தருவோம். அத ஜாமியுல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேகரித்தவர், குர்ஆன என்ன செஞ்சாங்க, பிரதி எடுத்தவங்க. கிட்டத்தட்ட 7 பிரதிகளாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் பிரதி எடுத்தாங்க. அது மட்டுமல்ல, இப்ப இருக்கிற அமைப்பு பாருங்க, முதல்ல அல்ஹம்து சூரா, இரண்டாவது பக்கரா சூரா, மூணாவது ஆல இம்ரான் சூரா, நாலாவது நிசா சூரான்னு இந்த 114 சூறாக்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக தர்த்தீப் நாம செய்திருக்கிறோம் பாருங்க, வரிசை கிரமமாக. இந்த வரிசை கிரமங்கிறது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்ததுதான். இந்த அடிப்படையில என்ன செஞ்சாங்க, ஒரே ஒரு பிரதியாக இருந்த முழு குர்ஆன் ஷரீஃபா என்ன செஞ்சாங்க, 7 ஜெராக்ஸ் எடுத்தவங்களும் இந்த சஹாபி தான். அதனாலதான் இவங்களுக்கு சொல்லுவாங்க ஜாமியுல் குர்ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காமிலுல் ஹயாஇ வல் ஈமான், ஈமான்லயும் இவங்க முக்கம்மல் முழுவதுமாக அடைந்து விட்டவர்கள். அதே மாதிரி வெட்கம் அப்படிங்கிற பண்பு இவங்கள்ட்ட எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா காமிலுல் ஹயா, ஈமானுக்கு முன்னாடி காமிலுல் ஹயான்னு சொல்லி நாம என்ன செய்யறோம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை புகழும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை காமிலுல் ஹயாஇ வல் ஈமான், ஈமானிலும் அப்படிங்கறத ரெண்டாவது தான் சொல்லப்படுது அங்கு. இதுல வெட்கத்தில் முழுமையானவர், அடுத்துதான் என்ன சொல்றாங்க, ஈமானில் முழுமையானவர் அப்படிங்கிற அந்த அடைமொழிக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவங்க தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்கள்ட்ட எந்த அளவிற்கு வெட்கம் அதிகமாக இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுவாங்க. இப்லீஸிடம் ஏற்பட்ட ஒரு சம்பாஷணையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உஸ்மானை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இடத்தில் இப்லீஸ் சொன்னானாம், அவர் ரொம்ப வெட்கமுடையவர், அவரை பார்த்தா எனக்கே வெட்க வருதுன்னு சொல்லுவானா இப்லீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்துல தங்களுடைய வீட்டுல இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இது. அதாவது தங்களுடைய தகப்பனார் வந்துட்டு போவாங்க, அதுக்கடுத்து உமர் நாயகம் வந்துட்டு போவாங்க, அவங்க எல்லாம் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார்மலா உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்கங்கிற செய்தி கேட்டோன்னா தங்கள் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, தாங்கள் உட்கார்ந்து இருந்த அந்த அமைப்பே மாத்தி நேராக சரியான முறையில சரியான தோற்றத்துல வரும்பொழுது அவருக்கு மரியாதை செய்யும் முகமாக தங்களுடைய அமைப்பை மாற்றி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரிவாயத்துல வரும். அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போனதுக்கு அப்புறம் ஆயிஷா கேட்பாங்களா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தகப்பனார் வந்தாங்க, நீங்க எப்போது இருக்கிற மாதிரியே இருந்தீங்க. அடுத்து உமர் நாயகம் வந்தாங்க, அப்பயும் நீங்க உங்களுடைய அமைப்புகளை எதையும் மாத்திக்கிடல. ஆனா உஸ்மான் நாயகம் வரும்போது மட்டும் உங்களுடைய விஷயங்களை எல்லாம் நீங்க சரி செஞ்சுக்கிட்டீங்களே, நேராக அவரை கண்ணியப்படுத்தும் முகமாக அமர்ந்துகிட்டீங்களா அப்படிங்கும் போது, ஆமா, லேசா என்னுடைய ஆடையினுடைய அந்த கரண்டை கால் தெரிஞ்சா கூட அவர் வெக்கப்பட்டுட்டு உள்ள வர மாட்டாரு அப்படிங்கிற அந்த அளவுக்கு வெக்க சுபாவம் உள்ளவருங்கிறனால நான் என்ன சரிப்படுத்திக்கிட்டேன் அந்த இடத்துல அப்படிங்கிற அந்த சூழலை அங்கு சொல்லி காட்டியதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. ஆக இந்த வெட்கம் அப்படிங்கிறது சஹாபாக்களிடத்திலும் அதிகமாக என்ன காண கிடைத்த ஒரு செய்தி கண்ணியத்திற்குரியவர்களை. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஒரு வசனத்துல இப்படி ஒரு செய்தியை சொல்லி தருவான். அந்த ஆயத்துல அந்த விஷயத்த அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லி தருவான். ஒரு பெண்மணி ஒரு ஆணிடத்துல பேசக்கூடிய ஒரு சூழலை அந்த வசனத்துல அல்லாஹ் ரொம்ப அருமையாக சொல்லுவான். அந்த பெண்மணி எப்படி வந்தாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் சொல்லி தருவான். அதே மாதிரி குர்ஆன் ஷரீஃப்ல இன்னொரு நிகழ்வும் உண்டு. இன்ன தாலிக்கும் கான யுதின் நபிய, மக்களே, தோழர்களே, சஹாபாக்களே, நீங்க செய்யக்கூடிய இந்த செயல் இருக்கிறத நபிக்கு ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய ஒரு செயல். அதனால நீங்க என்ன செய்யுங்க, வந்தீங்களா, வேலை முடிஞ்சிச்சுன்னா உடனே கிளம்பிருங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்லுவார். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்கள் ஒரு மனைவியை திருமணம் முடிச்சாங்க. அந்த திருமணத்திற்காக வேண்டி வலிமா வைக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த வலிமாவுல எல்லாரும் உணவு உண்டார்கள். உண்டவங்க எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் அங்க அமர்ந்துகிட்டே இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறதை விரும்பிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்க சில விஷயங்களை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் அமர்ந்து நபியிடம் பேசுவதை விரும்பிய அந்த சஹாபாக்கள், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு நேரத்திற்கு மேல என்ன இல்ல, அதாவது இவங்களை போக சொல்லவும் முடியல, அதே சமயத்துல இருக்க சொல்லவும் முடியலங்கிற அந்த ரெண்டு விதமான நிலைக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளப்படும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குனா, இன்னதாலிக்கும் கான யுதின் நபிய, நீங்க இப்படி நபியிடத்துல வந்தீங்கன்னு சொன்னா சாப்பிட்டோம்னா போய்கிட்டே இருக்கணுங்கிற அது போன்ற
இல்லாம நீங்க அமர்ந்து கொண்டே இருப்பது நபிக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மின்கும் அதை சொல்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்படுறாங்க. ஆனா வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக், அல்லாஹ் தஆலா உண்மையை சொல்ல வெட்கப்பட மாட்டான் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு வசனமாக இறக்கி தந்தான் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆக அதாவது இறைவனுடைய சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, வெட்கம் எப்படி அங்க இடம்பெறுகிறதோ அந்த இடத்துல நபியே அமைதியாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா அவர்களுக்காக வேண்டி வக்காலத்து வாங்கி கொண்டு வருகிறான் என்பதைத்தான் நாம் இந்த நிகழ்வுல இருந்து விளங்க முடியும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆனா அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பான இறைவன் நமக்கு உதவி செய்வதற்காக வேண்டி காத்து கொண்டு இருக்கக்கூடிய பண்புகளில் பிரதானமானது இந்த வெட்கம் அப்படிங்கறத நாம கவனத்துல எடுத்துக்கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களே. இன்னொரு நிகழ்ச்சியை நாம சொன்ன மாதிரி அந்த சூரா கசஸ்ல வரக்கூடிய அந்த செய்தி, ஒரு பெண் ஒரு ஆணிடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கறத பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சூரா கசஸ்ல அருமையாக அந்த வசனத்துல சொல்லி தருவான். ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலஸ்திஹ்யா قالت ان ربي يدعوك ليجزيك اجر ما سقيت لنا. அதாவது நமக்கு எல்லாம் ரொம்ப பரிச்சயமான ரொம்ப பிரபல்யமாக கேள்விப்பட்ட நிகழ்வு தான் அது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊர்ல என்ன செஞ்சிருவாங்க, ஒரு சூழல்ல ஒரு நபரை கண்டிக்கும் முகமாக அடிப்பாங்க. அந்த ஒரு அடி அவருக்கு மௌத்தை ஏற்படுத்தி தந்துவிடும். அதன் காரணமாக அந்த ஊரை விட்டு வெளியேறுவாங்க அப்படிங்கிற சூழல் பாக்குறோம். வெளியூருக்கு வந்துருவாங்க, மதியன் அப்படிங்கக்கூடிய வெளியூருக்கு வந்துருவாங்க, வெளிநாட்டுக்கு. அப்ப அங்க வந்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல எல்லா மக்களும் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம், ஒரு சின்ன கிணறு ஒண்ணு இருக்கு. அதை பெரிய பாறாங்களை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. 2 பெண்மணி நின்றுகிட்டு இருப்பாங்க. அந்த 2 பெண்மணிகள் என்ன செய்வாங்க, என்ன இங்க நின்றுகிட்டு இருக்கிறீங்கன்னு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த பெண்கள்கிட்ட கேட்கும் பொழுது, எங்களுடைய ஆடுகளுக்கு எங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டுவதற்காக நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். ஊர் மக்கள் எல்லாம் மேய்ச்சிட்டு வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கல்லை நகர்த்தினாதான் என்ன செய்ய முடியும், அவங்க எல்லாம் புகட்டினதுக்கு அப்புறம் தான் நாங்க எங்க ஆடு மாடுகளுக்கு எங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியும்னு சொல்லும் பொழுது இவங்க ஒத்தாலா சிங்களா என்ன செய்வாங்க, அந்த கல்லை நவட்டி அந்த கிணறு என்ன செய்வாங்க, கிணறுல இருந்து தண்ணீர் எடுத்து அந்த மக்களுக்கு பயன்படும் விதத்துல அந்த 2 பெண்களுக்கு அந்த அந்த ஆடு மாடுகளுக்கு அந்த கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டுவாங்கங்கிற நிகழ்ச்சி அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றான். அத இந்த வாசகத்திலையும் அல்லாஹ் சொல்லுவான், அஜ்ரமா சகைத்தலனா, எங்களுக்கு நீங்க 2 பேருக்கு தண்ணீர் புகட்டினீங்க இல்லையா, எங்களுடைய ஆடு மாடுகளுக்கு எங்களுக்கு தண்ணீர் கொடுத்தீங்க இல்லையா, இதற்கு கூலி கொடுப்பதற்காக வேண்டி எங்களுடைய தந்தை உங்களை அழைக்கிறார் அப்படிங்கிற செய்திய அந்த பெண்மணி சொன்னாங்க. அத சொல்ல வரும்போது எப்படி வந்தாங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லும் போது ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலஸ்திஹ்யா, வெட்கத்தோடு வந்தால், முகத்தை மறைச்சிக்கிட்டு வந்தாங்கிறத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு விளக்கமாக சொல்லி தருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெண்களிடத்துல இருக்க வேண்டிய பிரதானமான பண்புல இந்த வெட்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்கிறத நாம விளங்கி கொள்ளணும். இந்த நிகழ்ச்சியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த பெண் அதாவது ஒரு சாலிஹான ஒரு நல்ல பெண் எப்படி வருவாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு அந்த ஆயத்தை உணர்த்தி காட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அந்த அடிப்படையில் அந்த பெண்மணி வந்தாங்க. அதாவது போகும்பொழுது அந்த நபரை கூப்பிட்டுட்டு போகும்போது அவருடைய பார்வை தங்கள் மேல பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெண்மணி சொல்றாங்களா, மூசா முன்னாடி போக சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள முன்னால நடக்க விட்டு பின்னாடி இந்த பெண்மணி போனதாக நமக்கு வரலாறு சொல்லும். அப்ப எங்கிட்டு திரும்பணுங்கிறத தெரிந்து கொள்வதற்காக வேண்டி கற்களை நான் வலது பக்கம் போட்டால் நீங்க வலது பக்கம் திரும்பி போனீங்கன்னா வீடு வரும்னு அர்த்தம், இடது பக்கம் திரும்புவதாக இருந்தால் நான் கற்களை இடது பக்கம் போடுறேன்னு சொல்லி கற்களை அடையாளமிட்டு கூட இது மாதிரி முன்னும் பின்னுமாக இப்படி நடந்து போன நிகழ்வுகளைத்தான் நமக்கு குர்ஆன் ஷரீஃப் சொல்லி தரும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலத்துல பாக்குறோம், அதாவது ஆண்கள் அதாவது யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் போடுறாங்களோ இல்லையோ, நல்ல விஷயங்கள் சொல்றாங்களோ இல்லையோ, அதை நம்ம பாக்குறோமோ இல்லையோ, அதெல்லாம் அப்புறம். ஆனா பெண்கள், அதிலும் குறிப்பாக அரைகுறை ஆடையோடு ஏதாவது ஒரு சின்ன ஒரு போட்டோ போட்டா கூட போதும், அதுக்கு கீழே கமாண்டுகளை பார்த்தோன்னு சொன்னா அவ்வளவு நீளமான கமாண்டுகள்லாம் இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்கள், அதுலயும் நம்ம பசங்க 2 பேர் போய் திட்டுறதுக்குன்னு இருப்பான். எதற்காக இதனை சொல்கிறோம்னு சொன்னா, வெட்கம்ங்கிறது சுத்தமாக அத்து போய்விட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
நமது பிள்ளைகளுக்கு மத்தியில நம்மளுடைய பிள்ளைகளை ரொம்ப கண்ணியமாக நாம் பார்த்து கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களை அந்த இடத்துல அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான், ஃபலம்மா ஜாஅஹு வ கஸ்ஸ அலைஹி, அந்த நிகழ்ச்சியில சொல்லும்போது அந்த பெண்மணியை புகழ்ந்து அல்லாஹ் சொன்னான். அந்த புகழ்ச்சியான வார்த்தை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிற்காலத்தில் மனைவியாக போகக்கூடிய அந்த பெண்மணியை பற்றி அல்லாஹ் புகழ்ந்த வார்த்தை இன்று வரைக்கும் நாம் அவர்களை புகழ்ந்து கொண்டேதானே இருக்கிறோம். கியாமத் நாள் வரைக்கும் புகழுவோமா இல்லையா? குர்ஆன் ஷெரீஃப்ல, அதாவது குர்ஆன் ஷெரீஃபின் வாயிலாக அந்த பெண்மணியை அல்லாஹ் புகழ்கிறான் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணமாக எது அமைந்தது அப்படிங்கறத நாம கவனத்துல எடுக்கணும். அந்த பெண்மணிக்கு இவ்வளவு பெரிய பேறு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது அந்த வெட்கம் என்ற பண்பு தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வே வக்காலத்து வாங்கினான். அந்த பெருமை அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அவர்கள்ட்ட இருந்த அந்த வெட்க பண்புனால தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் இறங்கி வந்து பேசினான். எதற்காக வேண்டி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இருந்த அந்த வெட்க பண்பினால் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் வெட்கத்தை விட்டு கொடுக்கறதுக்கு மார்க்கம் அனுமதி தருது. அது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களில் வெட்கப்படுவது என்பது கல்விக்கு உண்டான ஆபத்து அப்படிங்கிறது நமக்கு நம்ம மார்க்கம் சொல்லித்தரும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக கல்வியினுடைய இடங்களை தவிர்த்து, கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கக்கூடிய இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் வெட்கத்தை நாம் கைகொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம் விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் தஆலா இந்த வெட்கத்தோடு வாழ்ந்து வெட்கத்தோடு மறையக்கூடிய பண்பாளர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்துல்லாதவர்கள் தொழுது